வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று 14/8/2026 நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், திரு பி. ராஜவேலு உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசப்பற்று, தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய கொடியின் மீதான பெருமித உணர்வை கொண்டாடும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜிப்மர் சார்பில் 14/8/2026 இன்று ஹர்கர் திரங்கா நடைப்பயணம் நிர்வாக கட்டிடத்தில் இருந்து தொடங்கிய இந்த நடைப்பயணத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நெகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஒரு கொடி 3 நிறங்கள். மேலே இருக்கும் காவி தியாகத்தையும் துணிச்சலையும் நமக்கு நினைவூட்டுகிறது. நடுவில் இருக்கும் வெள்ளை அமைதியையும் நேர்மையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழே இருக்கும் பச்சை வளர்ச்சியையும் நம்பிக்கையும் வெளிக்காட்டுகிறது. நடுவில் சுழலும் அசோக சக்கரம் இந்தியா ஒரு பொழுதும் நின்றுவிடக்கூடாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த 3 நிறங்களுக்கு பின்னால் எத்தனை கதைகள் இருக்கின்றன தெரியுமா? தன் குடும்பத்தை விட்டு எல்லையில் நிற்கும் ஒரு வீரனின் கதை, தன் நிலத்தில் உழைக்கும் ஒரு விவசாயியின் கதை, தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக போராடும் ஒரு பெற்றோரின் கதை, தன் கனவை நினைவாக்க இரவு பகலாக உழைக்கும் ஒரு இளைஞனின் கதை. இந்தியா என்பது ஒரு வரைபடம் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள்தான். நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சமுதாயத்தினரும் கூட. அதனால் நாட்டை நேசிப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒருவருக்கு உதவுவது, நேர்மையாக நடப்பது, பொது இடத்தை சுகாதாரமாக வைப்பது, நமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது, மற்றவர்களின் உரிமையை மதிப்பது போன்ற ஒவ்வொரு சிறிய செயலிலும் தேசப்பற்று இருக்கிறது. இந்த ஹர்ஹர் திரங்கா நாள் நமது வீடுகளில் கொடியை ஏற்றுவதற்கான நாள் மட்டுமல்ல, நமது மனதில் தேசப்பற்றையும் பொறுப்புணர்ச்சியையும் விதைப்பதற்கான நாளாகும். ஹர்ஹர் திரங்கா, ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கா. நம் நாட்டின் மீது நமக்குள்ள அன்பையும் மரியாதையும் பொறுப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகான முயற்சியாக இது கருதுவோம். இந்திய கொடி என்பது வெறும் 3 நிறங்களிலான துணி மட்டுமல்ல. இதில் காவி தியாகத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தும். வெள்ளையோ அமைதியும் உண்மையும் காண்பிக்கும். பச்சை நிறம் பலத்தையும் வளர்ச்சியையும் காட்டும். அசோக சக்கரம் நம் வாழ்வில் தினமும் முன்னேற வேண்டும் என்பதை காண்பிக்கும். ஒரு மருத்துவ மாணவராக எனக்கு இது இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கின்றது. நம் நாட்டு மக்களின் உயிரும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு உன்னதமான கடமை நமக்கு இன்று உள்ளது. ஒரு நோயாளி எந்த மொழி, எந்த சமூகம், எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்த்து நாம் அவருக்கு உதவுவதில்லை. இதுவே நம் தேசிய கொடி நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். வேற்றுமையில் ஒற்றுமை.
ஜிப்மர் போன்ற ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தில் பல்வேறு மக்களையும் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறைகளையும் ஒன்றாக பார்க்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இது இருக்கிறது. ஹர் கர் திரங்கா மறந்துவிட வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு நாளில் கொடியேற்றிவிட்டு மற்றொரு நாள் மறந்துவிடக்கூடாது. வெறும் கொடியேற்றுவது மட்டும் நம்ம இந்தியராக பெருமை அல்ல. கடமையை நேர்மையாக செய்வது, மற்றவர்களை மதிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, சமூகத்திற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது, நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மால் பங்களிப்பது, இதுவே பெருமையாக அமையும். ஒரு மருத்துவராக நாளை ஒரு உயிரை காற்றும் நம் கடமை உள்ளது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது, நம்ம அறிவை மக்களுக்காக நலனுக்காக பயன்படுத்துவது, இதுவே சேவையாக அமையும். நம் இதயங்களில் திரங்காவை ஏற்றுவோம், சுதந்திரத்தை மதிப்போம், பொறுப்பை உணர்வோம். ஒவ்வொரு வீடும் திரங்காவாகட்டும், ஒவ்வொரு இதயமும் இந்தியாவாகட்டும், ஒவ்வொரு செயலும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தட்டும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஹர்கர் திரங்கா, நாட்டிற்காக பணியாற்றுவோம். நான் ஜிப்மர் மாணவி. இந்தியாவின் தேசிய முதன்மை பெற்ற நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் ஜிப்மரில் கல்வி பயில்வது எங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு மட்டுமல்ல, அது எங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெரும் கடமையும் பொறுப்பும் ஆகும். நம் தேசிய கொடியை காணும் ஒவ்வொரு வேளையிலும் நம் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுகிறது. நம் தாய்நாடு நமக்கு அளித்தவற்றை எண்ணுவதற்கு முன் நம் தாய்நாட்டிற்கு நாம் அளிக்கப் போவது என்ன? மருத்துவராக இருந்தாலும், செவிலியராக இருந்தாலும், ஆய்வாளராக இருந்தாலும், நலவாழ்வு பணியாளராக இருந்தாலும், எந்த துறையில் நாம் பணியாற்றினாலும் நமது அறிவையும் திறமையையும் உழைப்பையும் தாய்நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்பதே நம் கடமை. ஜிப்மர் நாள்தோறும் எண்ணற்ற மக்களுக்கு மருத்துவ பணியாற்றுகிறது. ஆய்வுகளின் வழியாக புத்தம் புதிய அறிவை உருவாக்குகிறது. இளைய தலைமுறையினருக்கு அறிவையும் திறமையையும் அளிக்கிறது. சமூகத்தின் கடைக்கொடியில் வாழும் மக்களுக்கும் தரமான நலவாழ்வு சேவை சென்றடைய தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்கிறது. இவை அனைத்தும் நம் தேசிய கொடியின் கீழ் நடைபெறும் தாய்நாட்டு தொண்டே. இந்த ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் வாயிலாக ஒவ்வொரு இல்லத்திலும் நமது தேசிய கொடி பறக்கட்டும், ஒவ்வொரு உள்ளத்திலும் நாட்டுப்பற்று மலரட்டும், ஒவ்வொரு இளைஞரின் எண்ணமும் செயல்பாடும் நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கி அமையட்டும். நம் கொடி நம் பெருமை, நம் நாடு நம் பொறுப்பு. கொடி உயரட்டும், இந்தியா வளரட்டும். ஜெய்ஹிந்த். வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று 14/8/2026 தொடங்கியது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பள்ளி மாணவ மாணவிகள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக தேசிய கொடி ஏந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று 14/8/2026 அனுசரிக்கப்பட்டது. கலை பண்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்.
மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏ அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், கலை பண்பாட்டுத்துறை செயலர் திரு முகமது அசன் அபீத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்.